Topics for discussion today is complement, hypersensitivity, and autoimmunity. Let's see complement. Complement, they are actually proteins. They are the major effector of the humoral branch of the immune system. But it has linked between both humoral and cell-mediated innate and acute immunity. It plays a major role in both innate and acute immunity, but majorly affects the humoral branch. இந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸை ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜூல்ஸ் பார்டட் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஷீப்போட ஆன்டி சீரம் எடுத்தாரு. அந்த ஷீப்போட ஆன்டி சீரம் வந்து ஏற்கனவே விப்ரியோ காலரேவால அட்டாக் ஆகி அதுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருந்தது. அந்த ஆன்டி சீரம் வந்து அந்த ஆன்டி சீரத்தோட இந்த பாக்டீரியாவை ட்ரீட் பண்ணி பார்த்தப்போ அந்த பாக்டீரியா வந்து டெட் ஆச்சு. ஆனா அதே ஆன்டி சீரத்தை ஹீட் பண்ணப்போ அந்த ஆன்டி சீரம் வந்து அதோட பாக்டீரியலைட்டிக் ஆக்டிவிட்டி அந்த கேரக்டரை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ஹீட் பண்ண ஆன்டி சீரம்ல எக்ஸ்ட்ராவா சீரம் ஒன்று ஆட் பண்ணாரு. ஆனா அந்த சீரம்ல ஆன்டிபாடி இல்லை. அப்போ அந்த சீரம் நம்ம வந்து இந்த ஹீட்டட் ஆன்டி சீரம்ல வந்து ஆட் பண்ண உடனே மறுபடியும் அந்த சீரம்க்கு வந்து பாக்டீரியலைட்டிக் கேரக்டர் வந்துருச்சு. அந்த சீரத்தை வந்து ஹீட் பண்ணும்போது ஆக்சுவலா அதுல உள்ள ஆன்டிபாடிஸ் வந்து கரெக்டா தான் இருந்தது. அது வந்து ஹீட்ல வந்து கில் ஆகல. ஆனா அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து அந்த ஆன்டிபாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சுதான் வந்து வேற ஏதோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதான் வந்து ஆன்டிபாடி ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த அந்த ஏதோ ப்ரோட்டீன் தானே ஆக்டிவேட் பண்ணுங்க, அந்த ப்ரோட்டீன் தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆன்டிபாடி ஆக்டிவேட் பண்ண அந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் கண்டிப்பா தேவை. அதனால தான் காம்ப்ளிமெண்ட் வந்து ஹியூமரல் பிரான்ச்ல வந்து மேஜர் எஃபெக்ட் ப்ளே பண்ணுது. ஸோ பார்டட் வந்து கடைசியா வந்து ரீசன் அவுட் பண்ணாரு பாக்டீரியாட்டிக் ஆக்டிவிட்டி வந்து 2 சப்ஸ்டன்ஸ்னால காஸ் ஆகுது. ஒன்று வந்து அந்த ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபாடிஸால, இன்னொன்று வந்து அந்த ஹீட் சென்சிட்டிவ் காம்போனன்ட் அதாவது அந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸால. So he defined the complement as the activity of blood serum that completes the action of the antibody. Hope you understood about complement protein. Let's discuss the function of the complement. Complement proteins ஓட functions வந்து லைஃப் செல்லை லைஃப் பண்ணும், இல்லைன்னா ஆப்சனைசேஷன் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணும், இல்லைன்னா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும், or else it clears the immune complexes. லைஃப் எப்படி காஸ் பண்ணுது அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த டார்கெட் செல்ஸ்ல பைண்ட் ஆகி அந்த செல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். ஆப்சனைசேஷன் அப்படின்னா என்னன்னா இந்த கிரீன் கலர்ல இருக்கிற பாக்டீரியா இந்த காம்ப்ளிமெண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இது ஆக்சுவலா வந்து கோட் பண்ணிடும் இந்த பாக்டீரியால. ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் கோட் ஆன உடனே இந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ்க்காக வந்து மேக்ரோபேஜஸ்ல வந்து ரிசெப்டார்ஸ் இருக்கும். அதுல வந்து பைண்ட் ஆகும்போது இந்த ஏபிசி செல்ஸ் வந்து பாகோசைட்டிக் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணிடும். Next is the inflammatory response. Complements binds to complement receptors like the mast cells or the neutrophils, and it leads to the extravasation of neutrophils from outside. It causes leakage of the neutrophils into the tissues, which causes inflammatory response. Clearance of immune complexesல இம்யூன் காம்ப்ளெக்ஸ்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே கம்பைன் ஆகி இருக்கிறது இம்யூன் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸஸ்ல வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து கோட் ஆகி அந்த இது வந்து காம்ப்ளிமெண்ட் ரிசெப்டார்ஸ்ல மேக்ரோபேஜஸ்ல உள்ள மேக்ரோபேஜஸ் ஆர் அதர் ஏபிசி செல்ஸ்ல உள்ள ரிசெப்டார்ஸ்ல பைண்ட் ஆகும்போது அந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸை வந்து மேக்ரோபேஜஸ் ஆர் ஏபிசிஸ் வந்து பாகோசைட்டஸ் பண்ணிடும். thus clearing the immune complexes. Complement components. Proteins and glycoproteins that compose the complement system are synthesized mainly by liver hepatocytes. Mostly complement components are liver hepatocytes தான் produce பண்ணும். Although significant amounts are also produced by blood monocytes and tissue macrophages and other epithelial cells of gastrointestinal and genitourinary tracts. These components constitute 5%. நம்ம சீரம் குளோபுலினோட ஃபிராக்ஷன்ல 5% வந்து காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸாக தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். அந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம் வந்து ப்ரோஎன்சீம்ஸ் இல்லாட்டி தைமோஜன்ஸ் மூலமா ஒரு பார்ட் க்ளீவ் ஆகி போகும். க்ளீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுறதே இந்த என்சைம்ஸ் தான்.
ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணி அதை ஆக்டிவ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும். காம்ப்ளிமெண்ட் காம்போனன்ட்ஸை எப்படி டிசிக்னேட் பண்ணுவாங்க அப்படின்னா C1 C2 C3 அந்த மாதிரி நியூமெரிக்கல் இதில் டினோட் பண்ணுவாங்க, இல்லாட்டி லெட்டர் சிம்பிள்ஸில் ஃபேக்டர் பி அந்த மாதிரி, ஆர் ட்ரிவியல் நேம்ஸ் ஹோமோலோகஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேக்டர் அந்த மாதிரி. Peptide fragments are found by the activation of components are denoted by small letters. இப்போ C1 ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா C1A C1B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்போனண்ட்டாக கிடைக்கும். அதில் வந்து A காம்போனண்ட்டை மோஸ்ட்லி ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டாகவும் B காம்போனண்ட்டை லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்டாகவும் சொல்லுவாங்க. தென் அதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா காம்போனண்ட் 2 C2ல உள்ளதை மட்டும் ஏயை வந்து லார்ஜர் காம்போனண்ட்டாகவும் பியை வந்து ஸ்மாலர் காம்போனண்ட்டாகவும் சொல்லுவாங்க. மற்ற எல்லா காம்போனண்ட்ஸ்லையுமே ஏயை ஸ்மாலர் காம்போனண்ட்டாகவும் பியை லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஆனால் C2ல மட்டும் CAவை லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்டாகவும் C2Bயை வந்து ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்டாகவும் சொல்லுவாங்க. லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆல்வேஸ் பைண்ட்ஸ் நியர் த சைட் ஆஃப் ஆக்டிவேஷன். ஆனால் ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இட் டிஃப்யூசஸ் away from the site and causes local inflammatory responses. ஆக்டிவேட் ஆன ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து எப்பயுமே இந்த மேலே ஒரு டேஷ் போட்டு டினோட் பண்ணுவாங்க. Complement activation. It has three pathways: classical pathway, alternative pathway, and lectin pathway. Classical pathway starts with antigen antibody complexes. Alternative pathway எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோவாக ஹைட்ரோலைஸ் ஆகி ஸ்டார்ட் ஆகும். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். லெக்டின் பாத்வே வந்து லெக்டின் ப்ரோட்டீன் நம்ம பாடியில் உள்ளது நானோஸ் கார்போஹைட்ரேட் சுகர் பாக்டீரியாவோ இல்லாட்டி மற்ற இதில் உள்ளது மற்ற ஃபாரின் ஆர்கானிசம்ஸில் உள்ள மேனோஸ் காம்போனண்டோட பைண்ட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் see these pathways one by one. கிளாசிக்கல் பாத்வே. கிளாசிக்கல் பாத்வே எப்போ ஆரம்பிக்கும்னா ஆன்டிபாடி வந்து ஆன்டிஜனோட காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகும், ஆர் ஆன்டிபாடி ஷுட் பைண்ட் டு த டார்கெட் சர்ஃபேஸ் ஆஃப் ஃபாரின் பேத்தஜன்ஸ். மோஸ்ட்லி IgM IgG ஆன்டிபாடிஸ் தான் அந்த கிளாசிக்கல் பாத்வே வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். இதில் C1 C2 C3 C4 அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் ரோட்ஸ் இருக்குதுல்ல, அது வந்து அதோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி அதை நம்பர் பண்ணல. அதில் எப்போ டிஸ்கவரி பண்ணாங்களோ இப்போ C1னா அதுதான் ஃபஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்கவரி பேசிஸில் தான் அதை நம்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் C1. C1 எப்படி இருக்கும் அப்படின்னா C1குள்ள சப்யூனிட்ஸ் உண்டு C1 காம்போனன்ட் ப்ரோட்டீனில். C1Q C1R அண்ட் C1S. C1R அண்ட் C1S வந்து டபுளாக இருக்கும், அதாவது ஐடென்டிக்கல் சப்யூனிட்ஸ் டபுளாக இருக்கும். C1Rன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு C1R இருக்கும், இந்த சைடு இந்த சைடு. C1Sம் டபுளாக இருக்கும். இந்த C1 தான் வந்து ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணி வைக்கும். இதில் உள்ள CQ தான் ஃபஸ்ட்டு. CQவில் உள்ள குளோபுலா ஹெட்ஸ் இருக்குதுல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்டிபாடியோட பைண்ட் ஆகும். இது பைண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள சப்யூனிட் C1R வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த C1R வந்து C1S ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது ஃபைனலாக வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீனாக கிடைக்கும். ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா C4 வரும். C4 வந்து இதில் பைண்ட் ஆகி C4Aவாகவும் C4Bஆகவும் க்ளீவ் ஆகிரும். அதில் உள்ள லார்ஜ் சப்யூனிட் C4B அது ரீட்டைன் ஆகும். C4A இந்த ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் கேரி அவுட் பண்ண வேற இடத்துக்கு போயிடும். C4B வந்து ஸ்டேஸ் தேர். Next C2 joins, it also gets cleaved into C2A and C2B. இதில் உள்ள smaller fragment வந்து C2B, so it gets escape from this process and it starts inflammation at other sites. ஸோ இதில் ஃபார்ம் ஆன C2A வந்து இங்கே உள்ள C4B ஓட கம்பைன் ஆகி ஒரு காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் கிடைக்கும். and that's called C3 convertase. இதுக்கு C3 convertase ஏன் பேர் வந்ததுன்னா இது C3 காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீனை வந்து C3Bஆகவும் C3Aஆகவும் பிரிக்கும். இதில் உள்ள C3 வந்து எக்ஸிட் ஆகி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் போயிடும். இதில் உள்ள C3B ரீட்டைன் ஆகிருக்கும். ரீட்டைன் ஆகி அந்த இங்கே C3 கன்வெர்டேஸோட சேர்ந்துடும். அந்த 4B2Aயோட சேர்ந்து C3B, இதை வந்து C5 கன்வெர்டேஸ்னு சொல்லுவாங்க ஃபார்ம் ஆன காம்ப்ளிமெண்ட்டை. தென் the C5 convertase splits the C5 complement protein into C5A and C5B. Smaller fragment gets escaped away from this process and larger fragment remains.
இதில் உள்ள C5 வந்து அதுக்கப்புறம் வரிசையாக C6, 7, 8 அப்படின்னு 9 வரைக்கும் ஆட் ஆகி ஒரு மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த அட்டாக் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும்போது அது வந்து அந்த பாக்டீரியல் மெம்பரேனில் வந்து ஒரு போர் மாதிரி கிரியேட் பண்ணும், ஒரு ஹோல் மாதிரி. அந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்மேஷனே அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஹோல் வழியாக வந்து செல்குள்ள நிறைய ஃப்ளூயிட்ஸ், அயான்ஸ் எல்லாமே போய் கடைசியில் the cell can't maintain its osmotic stability and finally it leads to the death of the bacteria. Next is the alternative pathway. இங்கே வந்து C3 convertase வந்து நம்ம வந்து C1ல இருந்து ஃபார்ம் ஆனது பார்த்தோமா, ஆனால் இங்கே வந்து C3 வந்து ஸ்லோ ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா C3A ஆகும் C3B ஆகும் cleave ஆகும். Once cleave ஆயிடுச்சு அப்படின்னா smaller component leaves and the larger component C3B it combines with a factor called factor B. ஃபேக்டர் பியோட கம்பைன் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் டின்னு ஒன்று ஆட் ஆகும். இந்த டி என்ன பண்ணுன்னா ஃபேக்டர் பியை வந்து ஃபேக்டர் பிஏ ஆகும் பிபியாகவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸ்மாலர் காம்பனன்ட் போனதுக்கப்புறம் பிபி ரிமைன் ஆகுமா, ஸோ அந்த C3Bயும் பிபியும் ஜாயின் ஆகிருக்கும். இந்த இதுதான் C3 கன்வெர்டேஸ்னு இந்த பாத்வேல சொல்லுவாங்க. அதில் 4Bயும் 2Aயும் C3 கன்வெர்டேஸ், ரைட். இங்கே வந்து 3B பிபியை வந்து C3 கன்வெர்டேஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட ஹாஃப் லைஃப் வந்து ஒன்லி 5 minutes தான் இருக்கும். அதுக்காக இந்த ப்ரொபர்டின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் வந்து இது கூட ஜாயின் ஆகும். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த ஹாஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு 30 minutes வந்து அதோட ஹாஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொபர்டின் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இந்த C3 கன்வெர்டேஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது C3யை வந்து C3B ஆகும். மற்ற ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது C3 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிறது C3 கன்வெர்டேஸ். இது என்ன பண்ணுன்னா நிறைய C3 மாலிகுல்ஸை வந்து C3Bயாகவும் C3Aயாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து அதிகமாகும், C3 கன்வெர்டேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் இந்த ஃபார்மான காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்சுவலாக C5 கன்வெர்டேஸ், இது இங்கே ராங்காக கொடுத்துருக்கு. C5 கன்வெர்டேஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் பேர். தென் இட் ஸ்பிளிட்ஸ் த C5 into C5B and C5A. மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். C5B ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா C6, C7, C8, C9 வரைக்கும் ஜாயின் ஆகி மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது இஸ் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே. இந்த பாத்வேயை வந்து it doesn't involve antibody antigen complexes and hence it comes under innate immune systemல வரும். கிளாசிக்கல் பாத்வே வந்து அக்யூர்ட் இம்யூன் சிஸ்டம்ல வந்துடும். ஏன்னா அதில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். ஆனால் இது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்து இதுக்கு தேவையில்லை. ஸோ இட் கம்ஸ் அண்டர் innate system. Next is the lectin pathway. It is a more of like classical pathway. இங்க என்ன அப்படின்னா MBL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், மேன் ஆஃப் பைண்டிங் ப்ரோட்டீன். இட் இஸ் அன் அக்வஸ் ஃபேஸ் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் வந்து எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். MBL ப்ரோட்டீன் வந்து நம்ம பாக்டீரியாவில் வந்து நிறைய சுகர் காம்போனன்ட்ஸ் வந்து மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட். அதில் வந்து மேனோஸ் அப்படிங்கிற ஒரு சுகர் கண்டிப்பாக இருக்கும். அதாவது கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் மோஸ்ட்லி மேனோஸ் சுகர் இருக்கும். இந்த மேன் ஆஃப் பைண்டிங் லெக்டின் வந்து அந்த மேனோஸ் கிட்ட போய் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ இந்த MBL ப்ரோட்டீன் வந்து அது கூட அசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா MBL அசோசியேட்டட் செரைன் ப்ரோட்டீன்ஸ் ரெண்டு இது சேர்ந்து இது கூட பைண்ட் ஆகும். அதான் அந்த MASP1 அண்ட் MASP2. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா நம்ம C1 பாத்வேல பார்த்தோம்ல, இந்த கிளாசிக்கல் பாத்வேல உள்ள C1ல வந்து இதில் C1R C1S அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும்ல, அந்த ரோலில் வந்து அந்த சேம் ரோல் தான் இந்த ரெண்டு ப்ரோட்டீனும் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் இந்த பாத்வே வந்து இட் இஸ் மோர் லைக் கிளாசிக்கல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் பெர்ஃபார்ம்ஸ் த ரோல் ஆஃப் த C1S அண்ட் C1R ஆஃப் கிளாசிக்கல் பாத்வே. அது என்ன ரோல் பண்ணும், C4ஐயும் C2ஐயும் வந்து பிரேக் பண்ணி அதை ஜாயின் பண்ணி கிளாசிக்கல் பாத்வேல பண்ணுவோம். இதுவும் அதே ரோல் தான் பண்ணுவோம். C4A-Bன்னு ஸ்ப்ளிட் பண்ணி இதுலேயும் 2A-2Bன்னு ஸ்ப்ளிட் பண்ணி கடைசியில் 4B2Aங்கிற C3 கன்வெர்டேஸ் ஃபார்ம் ஆகி தென் the cycle ends as the same like the classical pathway.
ஃபைனலா மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. நார்மலா நம்ம பாடியில வந்து ஆன்டிஜன் ரிமூவ் பண்றதுக்கு வந்து பாடி வந்து எஃபெக்டார் மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா, பி செல் அண்ட் டி செல் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணி ஜஸ்ட் லைட்டா இன்ஃப்ளேம் ஆகி பஸ் கிரியேட் பண்ணிட்டு விட்டுரும். ஆனா சில நேரங்கள்ல அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகி டிஷ்யூ டேமேஜ் ஆகி டெத்ல போய் முடிகிற அளவுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் அவ்வளோ கிரியேட் ஆகி ஆகும். அதுதான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்லாட்டி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெல் அண்ட் கூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை 4 டைப்பா கிளாஸிஃபை பண்ணாங்க. டைப் 1 இஸ் IgE மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. நான் மாஸ்ட் செல்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அந்த மாஸ்ட் செல்ஸ்ல வந்து FC ரிசெப்டர்ஸ் இருக்கும். ஸோ அலர்ஜன் வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா வந்து மாஸ்ட் செல் டிகிரானுலேட் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் இங்கே அதான் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்குள்ள வரும். இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆஸ்துமா சொல்லுவாங்க. டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து IgG மீடியேட்டட் சைட்டோடாக்சின் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இதுல வந்து ADCC வழியாவோ இல்லாட்டி காம்ப்ளிமெண்ட் பாத்வே வழியாவோ ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகி செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன், ஹீமோலிட்டிக் அனீமியா, அப்புறம் பெனிசிலின் ரிலேட்டடான அலர்ஜிஸ்லாம் இந்த டைப் 2குள்ள வரும். டைப் 3ல என்னன்னா இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இந்த இது மோஸ்ட்லி வந்து நியூட்ரோஃபில்ஸ் தான் கேரி அவுட் பண்ணும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி நியூட்ரோஃபில்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அதோட கிரானியூல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகும். மோஸ்ட்லி இது பேஸ்மெண்ட் மெம்பரேன்ஸ்ல தான் வந்து அதிகமாக நடக்கும் இந்த டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து செல் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இதுல வந்து TH செல்ஸ் வந்து வரும். இந்த 3 இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து ரோல் பிளே பண்ணும். டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில வந்து TH1 செல்ஸ் ஹெல்பர் செல்ஸோட ஒரு பார்ட் வந்து இங்க வந்து பிளே பண்ணி மேக்ரோபேஜஸ் ரெக்ரூட் பண்ணும் இந்த டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில. கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்புறம் டியூபர்குலர் லெசியான்ஸ் அண்ட் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில வரும். இந்த 3 டைப் 1, டைப் 2, டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து ஆன்டிபாடிஸ் இன்வால்வ் ஆகுறதுனால ஹியூமரல் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. டைப் 4 வந்து செல் மீடியேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி as there is involvement of TH cells. டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பார்ப்போம். இதுல பி செல்ஸ் வந்து ஆல்ரெடி அதோட பி செல் ரிசெப்டர்ஸ் வச்சிருக்குமா, அங்க வந்து இப்போ அலர்ஜன் வந்து 2 ஆன்டிபாடியில கிராசிங் ஆகி பைண்ட் ஆனது உடனே இந்த செல் வந்து MHC கிளாஸ் 2 மாலிகூலை வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த ஆன்டிஜனை வந்து TH செல்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணும். இந்த TH செல்ஸ் என்ன பண்ணும், பி செல்ஸை வந்து நிறைய ப்ராலிஃபரேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த பி செல்ஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸாகவும் மெமரி செல்ஸாகவும் கன்வெர்ட் ஆகி நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ்ல வந்து FC ரிசெப்டர்ஸ் இருக்கும்ல, அது மாஸ்ட் செல்லோட FC இருக்கும், FC ரீஜன் இருக்கும். அது மாஸ்ட் செல்லோட FC ரிசெப்டரோட போய் பைண்ட் ஆகி நெக்ஸ்ட் டைம் அலர்ஜன் வந்து அட்டாக் ஆகும்போது அது கிரானியூல்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த கிரானியூல்ஸ் வந்து நிறைய செல்ஸ், கிளான்ஸ், டிஷ்யூஸ் எல்லாத்தையும் போய் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபைனலி இட் லீட்ஸ் டு த சைன்ஸ் ஆஃப் அனாஃபிலாக்சிஸ். ரன்னிங் நோஸ் வரும், ஹெட்ஏக் இருக்கும், லாஸ் ஆஃப் பிளாடர் கண்ட்ரோல், இச்சினஸ் இருக்கும், டயரியா, வாமிட்டிங், இந்த மாதிரி நிறைய அனாஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். திஸ் இஸ் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து ஆஸ்துமா. இப்போ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் ரொம்ப வந்து ப்ரீதிங் எஃபெக்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப இது இருக்கும். இப்போ இவங்க ஒரு அலர்ஜனை வந்து சுவாசிச்சு உள்ள வருது அப்படின்னா இந்த பிராங்கஸ் இருக்கும்ல, இதுல உள்ள பிராங்கஸ் அதுல வந்து நிறைய வந்து மியூக்கஸ் ஆல்ரெடி மியூக்கஸ் மெம்பரேன் அங்கே இருக்கும். ஆனா இப்போ அலர்ஜன் வந்துருச்சு அப்படின்னா அங்க உள்ள மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் வந்து அங்க உள்ள மாஸ்ட் செல்ஸ் எல்லாமே வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இங்க காட்டின ரெஸ்பான்ஸ் அப்படியே வந்து அந்த பிராங்கஸ்ல நடக்கும். மாஸ்ட் செல்ஸ் வந்து டீகிரானுலேட் பண்ணி ஃபைனலா வந்து அந்த செல்ஸே வந்து அந்த இடத்துல இருந்து இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும். மாஸ்ட் செல்ஸ் வந்து சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா நிறைய இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகும். மோஸ்ட்லி வந்து ஈயோசினோஃபில்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணி அந்த இடத்துல வந்து டீகிரானுலேஷன் நடக்கும். இது நார்மல் பிராங்கஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல நார்மல் பிராங்கஸ் மியூக்கஸ் லேயர் வந்து கம்மியா இருக்கும், நார்மலா இருக்கும்.
ஆனா இந்த பிராங்கஸ் வந்து இப்போ அலர்ஜினால இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய நியூட்ரோஃபில் இயர்ஸ்னெஃபில் வந்து அந்த இடத்துல வந்து அதோட செல்ஸ்ல உள்ளதெல்லாம் டீகிரானுலேட் பண்ணி மியூக்கஸ் ஃபார்மேஷன் வந்து இங்க அதிகமா இருக்கும். ஸோ ஸ்வாலன் லைனிங் இருக்குதா, ஸோ இப்போ அவங்க ஏர் ப்ரீத் பண்ணாங்க அப்படின்னா O2 CO2லாம் வந்து ஃப்ரீயா வந்து போய் வராது. ஸோ ஒன்லி அங்க வந்து ப்ரீதிங் ட்ரபிள்ஸ் இருக்கும். இதுதான் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பிராங்கஸ் காட்டியிருப்பாங்க. மாஸ்ட் செல் வந்து நிறைய சைட்டோகின்ஸ் ரிலீஸ் பண்ணி இயோஸ்னோஃபில்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் அதெல்லாம் ரெக்ரூட் பண்ணி இந்த இடத்துல டீகிரானுலேஷன் ஆகி அப்படியே அந்த பிராங்கஸ் லேயர் வந்து ஸ்வாலன் ஆகி ஏர் உள்ள வெளியே போக விடாம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ த டைப் 1 hypersensitivity mostly causes asthma. Next is type 2 hypersensitivity. It involves antibody mediated destruction. ஒன்று காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் மூலமாவோ இல்லைன்னா ஏடிசிசி ப்ராசஸ் மூலமாவோ ஆர் இட் binds to the foreign cell and acts as an opsonin, thus phagocytosis the antibody coated cell. இது ADCC process. இது foreign organism bacteria or something. Antibodies வந்து இந்த ஆன்டிஜென்ஸோட பைண்ட் ஆகும். தென் இதுல வந்து எஃப்சி போர்ஷன் இருக்கும்ல, NK செல்ஸ்ல வந்து எஃப்சி ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பைண்ட் ஆகும்போது it triggers degranulation of the NK cells and finally it causes death of the cell. இல்லைன்னா கிளாசிக்கல் காம்ப்ளிமெண்ட், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல கிளாசிக்கல் காம்ப்ளிமெண்ட் பாத்வே, அந்த பாத்வேல வந்து காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் ஆகும்ல. இப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கிளாசிக்கல் காம்ப்ளிமெண்ட் பாத்வே வந்து ஆக்டிவேட் ஆகும், ரைட்? அதே மாதிரி ப்ராசஸ் ஆகி கடைசியில் அந்த மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த பாக்டீரியா வில் டை. ஆர் இந்த காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாக்டீரியாவில் வந்து கோட் பண்ணிக்கும். கோட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட்கான ரிசெப்டர்ஸ் வந்து ஏபிசி செல்ஸ்ல வந்து ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ்ல வந்து இருக்கும். இதர் மேக்ரோபேஜஸ் ஆர் பி செல்ஸ் ஆர் டென்ட்ரிட்டிக் செல்ஸ். அதில் வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீனுக்கான ரிசெப்டார் இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த பாக்டீரியா கோட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து டேரக்டா பைண்ட் ஆகி தென் இட் லீட்ஸ் டு பாகோசைட்டோசிஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைப் 2 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லனா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன், ஓ ஆன்டிஜன், நம்ம பிளட் குரூப் பேஸ் பண்ணி. இப்போ டைப் ஏ உள்ளவங்க வந்து டைப் பி பிளட் குரூப் வாங்கினாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஆன்டி பி ஐசோக்ளூட்டினின்ஸ் வந்து இவங்ககிட்ட உள்ள ஆன்டி பி ஐசோக்ளூட்டினின்ஸ் வந்து அந்த பி பிளட் செல்ஸ்ல கோட் ஆகி காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் லைசிஸ் கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் an example of type 2 hypersensitivity. நெக்ஸ்ட் இஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இது நமக்கு தெரியும். இப்போ மதர் வந்து RH நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, உள்ள வந்து ஃபார்ம் ஆகியிருக்க பேபி வந்து RH பாசிட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி டெலிவரி அப்போ இந்த பேபி வெளியே வரும்போது அதோட செல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அந்த பாசிட்டிவ் பிளட் குரூப்போட தான் வெளியே வரும். ஸோ இந்த மதரோட பாடி வந்து அதை டிடெக்ட் பண்ணும், ஏதோ ஃபாரின் ஏஜென்ட் வந்து என்டர் ஆகியிருக்கு அப்படின்னோடனே அந்த RH பாசிட்டிவ் ஸ்பெசிஃபிக்கா வந்து மதர் வந்து மெமரி செல்ஸ் பிளாஸ்மா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பாடியில வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பார்ன் ஆகும்போது ப்ராப்ளம் இருக்காது. ஸோ செகண்ட் பேபியும் RH பாசிட்டிவ்ல வந்து பார்ன் ஆகுது அப்படின்னா அது வந்து மெமரி செல்ஸால மறுபடியும் ரெகனைஸ் ஆகப்பட்டு குயிக்கா வந்து அந்த பேபி வந்து டிஸ்ட்ராய் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் மே லீட் டு த டெத் ஆஃப் த செகண்ட் பேபி. நெக்ஸ்ட் இஸ் பெனிசிலின் இன்டியூஸ்ட் ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இதுல என்ன ஆகும்னா சில ட்ரக்ஸ்லாம் சில பேஷண்ட்ஸ்க்கு ஒத்துக்காது. இப்போ பெனிசிலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆர்பிசியில மேல வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஆகி ட்ரக் வந்து பைண்ட் ஆகிக்கும் ஆர்பிசி லேயர் மேல. ஸோ அந்த ட்ரக் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து ஆன்டிபாடிஸ் இன்டியூஸ் பண்ணும். நம்ம பாடி வந்து இந்த ஃபாரின் ஏஜென்ட் இருக்கு, ட்ரக்கை வந்து ஃபாரின் ஏஜென்ட்டா கன்சிடர் பண்ணி ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ் வந்து ட்ரக் கூட வந்து பைண்ட் ஆகி இட் லீட்ஸ் டு காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் லைசிஸ் ஆர் இட் மே லீட் டு அனீமியா. Next, let me see type 3 hypersensitivity. Generally, complexing of antigen with antibody facilitates the clearance of antigen by phagocytic cells.
நிறைய இம்யூன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆகிரும். ரியாக்ஷன் கேன் டெவலப் வேறெவர் தி காம்ப்ளெக்ஸஸ். இப்போ நிறைய காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க வேணாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் போய் டெபாசிட் ஆயிரும். Most frequently, these complexes gets deposited on the blood vessel walls, synovial membrane of joints, glomerular basement of kidney, and choroid plexus of the brain. இப்படி டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நிறைய நியூட்ரோபில்ஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வரும். இப்போ இந்த நியூட்ரோபில்ஸ் என்ன பண்ணும், அது வந்து கிரானுலேட்டட். ஸோ அந்த கிரானுலேட் பண்ண டீகிரானுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். டீகிரானுலேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பாகோசைட்டோசிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேரி அவுட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து அர்த்தஸ் ரியாக்ஷன். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆன்டிஜன் இன்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆயிரும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸஸ். இந்த காம்ப்ளெக்ஸஸ் வந்து டைரக்டா போய் எல்லா இடத்துலையும் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனது உடனே காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதுல பைண்ட் ஆகி நியூட்ரோபில்ஸை வந்து டிஷ்யூல இருந்து நியூட்ரோபில்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி கொண்டு வந்து அது லைட்டிக் என்சைம்ஸ் மூலமா அந்த டிஷ்யூவே டேமேஜ் ஆகிரும். இட் கேன் பி லோக்கலைஸ்ட் ஆர் ஜென்ரலைஸ்டாகவும் இருக்கும். இப்போ ஜென்ரலைஸ்ட் அப்படின்னா இப்போ ஆன்டிஜென் வந்து நம்ம உடம்புல என்டர் ஆகுது அப்படின்னா நிறைய ஸ்மால் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ கொஞ்சம் ஸ்மால் காம்ப்ளெக்ஸஸ்னா நம்ம பாடி வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி பீட் பண்ணிடும். இப்போ நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது அளவுக்கு மீறி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பாகோசைட்டோசிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது போக குட்டி குட்டி காம்ப்ளெக்ஸஸா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா பாகோசைட்டோசிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ பெரிய மாலிகுல் அப்படின்னா தான் வந்து பாகோசைட்டோசிஸ் வந்து அது ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப வந்து பெரிய இது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா it can't be cleared by phagocytosis. Within weeks இல்லாட்டி டேஸ்ல வந்து சீரம் சிக்னஸ் காஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சீரம் சிக்னஸ்னா நிறைய ஃபீவர் வரும், வீக்னஸ், பாடி வீக்னஸ் ஆகும், எடிமா எரிப்பிமா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ப்ரீ ஆன்டிஜென் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து அது ஜென்ரலைஸ் ஆகும், எல்லா இடத்துக்கும் பரவும் அந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸஸ். அப்புறம் சிவியர் சிம்டம்ஸ் ஆஃப் சீரம் சிக்னஸ் காட்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காம்ப்ளெக்ஸஸ் வந்து ரிமூவ் ஆகி அதுக்கப்புறம் மெமரி செல்ஸ் ஆன்டிபாடிஸ் மட்டும்தான் அது மெயின் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் டைப் 4 hypersensitivity. When some subpopulations of activated TH cells encounter certain types of antigens, they secrete cytokines that induce the local inflammatory reaction. That is called delayed type hypersensitivity. இதுல TH cells தான் மேஜரா ரோல் பிளே பண்ணும். delayed type hypersensitivity ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து ஆக்ஷன் காட்ட ஆரம்பிக்கும். இதுல மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து மேக்ரோபேஜஸ். TH1 ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்ச உடனே மேக்ரோபேஜஸ் வந்து பிளே பண்ணும் ரோல். It occurs in 2 phases. One is sensitization phase, one is the effector phase. Sensitization phase starts within 1 to 2 weeksல வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கே 1 to 2 weeks ஆகும். அதனால தான் இது delayed type hypersensitivity சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அந்த ஏபிசி செல்ஸ், ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் வந்து அந்த பாக்டீரியாவை வந்து இன்ட்ராசெல்லுலர் பாக்டீரியாவை வந்து பிரசன்ட் பண்ணும், டிஹெச் செல்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணும். மோஸ்ட்லி TH1 தான் 1 ரெஸ்பான்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். சென்சிடைசேஷன் பேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏபிசி செல்ஸ் வந்து TH1 ரெஸ்பான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கும். இப்போ செகண்ட் டைம் அந்த அதே பாக்டீரியா வந்து எக்ஸ்போஷர் ஆகுது அப்படின்னா எஃபெக்டா ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண TH1 செல்ஸ் வந்து நிறைய சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய மேக்ரோபேஜஸை வந்து அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த ஆக்டிவேட்டட் மேக்ரோபேஜஸ் வந்து பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணிட்டே இருக்கும். எஃபெக்டா ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள டெவலப் ஆன அந்த ரெஸ்பான்சஸ்ல 5% பார்ட்டிசிபேட்டிங் செல்ஸ் வந்து டிஹெச் செல்ஸாக தான் இருக்கும். மீதி 95% வந்து மேக்ரோபேஜஸாக தான் இருக்கும். இப்போ மேக்ரோபேஜஸ் வந்து ஓவரா அக்யூமுலேட் ஆக ஆக வந்து இருக்கிற மேக்ரோபேஜஸ்லாம் கம்பைன் ஆகி மல்டி நியூக்ளியேட்டட் மேக்ரோபேஜஸ்லாம் வந்து டெவலப் ஆகி கிரானுலோமா வந்து கிரியேட் ஆயிரும். ரொம்ப வந்து ப்ரொலாங்டா டிடிஹெச் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மல்டி நியூக்ளியேட்டட் மேக்ரோபேஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் செல்ஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நிறைய லைட்டிக் என்சைம்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த சரௌண்டிங்ல இருக்கிற டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகும். கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரெஸ்பான்ஸ். இதுல என்னன்னா நிறைய கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்னா இட் இன்க்ளூட்ஸ் ரெஸ்பான்சஸ் டு ஃபார்மால்டிஹைட், அந்த கெமிக்கல்ஸ் மோஸ்ட்லி ட்ரைநைட்ரோஃபினால், நிக்கல், டர்பன்டைன்,
active agents in various cosmetics like and hair dyes, poison oak, poison ivy. They are mediated by Th1 cells. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாய்சன் ஓக் இது ஒரு செடி. இது வந்து கேட்டகால்ங்கிற ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணும், ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட். இது நம்ம செல்ஃப் ப்ரோட்டீன்ஸோட வந்து பைண்ட் ஆகிக்கும். அதை நம்ம ஏபிசி ரெப்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எம்எக்சி கிளாஸ் 2 மாலிகுலர் எக்ஸ்பிரஸ் பண்ணி Th1 ரெஸ்பான்ஸை வந்து இது பண்ணி மேக்ரோபேஜஸ் நிறைய அக்குமுலேட் ஆகி பாகோசைட்டோசிஸ் ஆகும். These are all about hypersensitivity.